சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவுகள். அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு பதிலளிக்க இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ்த்திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும்போது, பிற மதங்களை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளிலிருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற மத கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று நாங்கள் ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கும் புகலிடம் அளித்த நாட்டை சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன். ரோமானியர்களின் கொடுமையால் தங்கள் திருக்கோயில் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த கலப்பற்ற இஸ்ரேல் மரபினர்களுள் எஞ்சி நின்றவர்களை மனமாற தழுவிக் கொண்டவர்கள் நாங்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பெருமைமிக்க சௌராஷ்டிரிய மதத்தினரில் எஞ்சியிருந்தோருக்கு அடைக்கலம் அளித்து இன்றும் பேணை காத்து வருகின்ற மதத்தை சார்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். என் அருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலிருந்தே நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களால் நாள்தோறும் இன்றும் தொடர்ந்து ஓதப்பட்டு வருவதுமான பாடலின் ஒரு சில வரிகளை இங்கு உங்கள் முன் குறிப்பிட விரும்புகிறேன். எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடைகளெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமம் ஆகும் பான்மையினை போன்று உலகத்தோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறிகள் பலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதான் எம்பெருமானே உன்னை வந்து அடைகிறதென்றோ. இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிக மிக சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஓர் உண்மையை உலகத்திற்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் என்னை அடைய முயல்கிறார்கள். அவையெல்லாம் இறுதியில் என்னையே அடைகின்றன என்று கீதை கூறுகிறது. பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி, இவை இந்த அழகிய உலகை நெடு நாட்களாக இறுக பற்றியுள்ளன. அவை இந்த பூமியை நிரப்பி உள்ளன. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்திருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பன்மடங்கு உயர்நிலை ஏது இருக்கும். இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி மத வெறியர்களுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மணியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவுகள். செப்டம்பர் 19, 1893 வாசிக்கப்பட்ட உரை. தலைப்பு: இந்து மதம். வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி
இன்றும் நிலைத்து நிற்கும் மதங்கள் 3. அவை இந்து மதம், சௌராஷ்டிரிய மதம், யூத மதம் ஆகும். அவை அனைத்தும் பல கடுமையான அதிர்ச்சிகளுக்கு உட்பட்டும் இன்றும் நிலைத்திருப்பதன் வாயிலாக தங்கள் உள் வலிமையை நிரூபிக்கின்றன. யூத மதம் கிறிஸ்தவ மதத்தை தன்னுடன் இணைத்து கொள்ள தவறியது மட்டுமின்றி அனைத்தையும் வெற்றி கொண்டதும் தன்னிலிருந்து தோன்றியதுமான கிறிஸ்தவ மதத்தால் பிறந்த இடத்திலிருந்தே விரட்டி அடிக்கப்பட்டுவிட்டது. இன்று தங்கள் பெருமைக்குரிய மதத்தை நினைவுபடுத்த ஒரு சில பார்சிகள் மட்டுமே வாழ்ந்து வருகிறார்கள். இந்திய மண்ணில் ஒன்றன்பின் ஒன்றாக எத்தனையோ கிளை மதங்கள் உண்டாயின. வேத நெறியின் அடித்தளத்தையே அவை உலுக்கிவிடும் போல தோன்றியது. ஆனால் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படி கடலானது சிறிது நேரம் பின்னோக்கி சென்று பின்னர் 1000 மடங்கு சீற்றத்துடன் பெருகி வந்து அனைத்தையும் வளைத்துக் கொள்கிறதோ, அதுபோல எல்லா கிளை மதங்களும் ஆரம்ப ஆரவாரம் ஓய்ந்ததும் மிக பெரியதான தாய் மதத்தால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அதனுடன் இரண்டர கலந்துவிட்டன. அறிவியலின் இன்றைய கண்டுபிடிப்புகள் எந்த வேதாந்தத்தின் எதிரொலிகள் போன்று உள்ளனவோ, அந்த வேதாந்த தத்துவத்தின் மிக உயர்ந்த ஆன்மீக கோட்பாடுகள் முதல் பல்வேறு புராண கதைகள் கொண்ட மிக சாதாரண உருவ வழிபாடு கருத்துகள், பௌத்தர்களின் சூன்யவாதம், சமணர்களின் நாத்திகவாதம் ஆகிய அனைத்திற்கும் இந்து மதத்தில் இடம் உள்ளது. அப்படியானால் ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டு நிற்கும் இவை அனைத்தும் ஒன்று சேரும் பொது மையம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. ஒன்று சேரவே முடியாதது போல தோன்றுகின்ற இவை அனைத்தும் ஒருங்கிணைவதற்கான அடித்தளம் எங்கிருக்கிறது? இந்த கேள்விக்குத்தான் நான் விடை கூற முயலப் போகிறேன். தெய்வீக வெளிப்பாடான வேதத்திலிருந்து இந்துக்கள் தங்கள் மதத்தை பெற்றுள்ளனர். வேதங்களுக்கு துவக்கமும் முடிவும் இல்லை என்பது அவர்கள் கூற்று. ஒரு நூலுக்கு துவக்கமோ முடிவோ இல்லாதிருக்குமா? இது அபத்தம் இல்லையா என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் வேதங்கள் என்று குறிப்பிடப்படுவது நூல்கள் அல்ல. வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு காலங்களில் திரட்டி வைக்கப்பட்ட ஆன்மீக விதிகளின் கருவூலமே வேதங்கள். புவியீர்ப்பு விதி அது கண்டுபிடிக்கப்படும் முன்னரே இருந்தது. மனித இனம் முழுவதும் அதை மறந்துவிட்டாலும் அது இருக்கும். அவ்வாறே ஆன்மீக உலகின் விதிகளும் இருக்கும். ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும், தனிப்பட்ட ஆன்மாக்களுக்கும், அனைத்து ஆன்மாக்களின் தந்தைக்கும் இடையே உள்ள தார்மீக ஆன்மீக நீதிநெறி உறவுகள் அவை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரும் இருந்தன. நாம் அவற்றை மறந்தாலும் இருக்கும். இந்த விதிகளை கண்டறிந்தவர்கள் ரிஷிகள் எனப்பட்டனர். பூரணத்துவம் அடைந்தவர்கள் என்று அவர்களை நாங்கள் போற்றுகிறோம். அவர்களுள் மிக சிறந்த சிலர் பெண்கள் என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விதிகள் அவை விதிகள் ஆதலால் முடிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் தொடக்கம் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறலாம். படைப்பு தொடக்கமும் முடிவும் இல்லாதது என்று வேதங்கள் போதிக்கின்றன. பிரபஞ்ச சக்தியின் மொத்த அளவு என்றும் ஒரே அளவில்தான் இருக்கிறதென்று விஞ்ஞானம் நிரூபித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லாதிராத ஒரு காலம் இருந்திருக்குமானால் இப்போது காணப்படும் சக்தி அனைத்தும் எங்கிருந்தது? அது கடவுளிடம் ஒடுக்க நிலையில் இருந்தது என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படியானால் கடவுள் சில காலம் ஒடுக்க நிலையிலும் சில காலம் இயக்க நிலையிலும் இருக்கிறார் என்று ஆகிறது. அதாவது கடவுள் மாறக்கூடிய தன்மையர் என்று ஆகிவிடும். மாறக்கூடிய பொருள் கூட்டு பொருளாக தான் இருக்க வேண்டும். எல்லா கூட்டு பொருட்களும் அழிவு என்னும் மாறுதலை அடைந்தே தீர வேண்டும். எனவே கடவுள் இறந்து விடுவார் என்று ஆகிறது. இது அபத்தம். ஆகையால் படைப்பு இல்லாதிருந்த காலம் ஒருபோதும் இருந்ததில்லை. இதை ஒரு உவமையால் விளக்க நினைக்கிறேன். படைப்பு தொழிலும் படைப்பவனும் தொடக்கமும் முடிவும் இல்லாத சம தூரத்தில் ஓடுகின்ற 2 இணை கோடுகள். கடவுள் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பரம்பொருள். அவரது சக்தியால் ஒழுங்கற்ற நிலையிலிருந்து
ஒழுங்கு முறைகள் ஒன்றன்பின் ஒன்றாக தோன்றுகின்றன. சிறிது காலம் செயல்படுகின்றன, பின்னர் அழிந்து விடுகின்றன. இதையே அந்தண சிறுவன் தினமும் ஓதுகிறான். பழைய கல்பங்களில் இருந்த சூரியர்களையும் சந்திரர்களையும் போன்றே சூரியனையும் சந்திரனையும் கடவுள் படைத்தார். இது தற்கால அறிவியலுக்கு பொருந்தியதாக உள்ளது. இங்கு நான் இருக்கிறேன், கண்களை மூடிக்கொண்டு நான் நான் என்று என்னை பற்றி நினைத்தால் என்னுள் என்ன தோன்றுகிறது? உடலை பற்றிய எண்ணம்தான். அப்படியானால் ஜடப்பொருட்களின் மொத்த உருவம்தானா நான்? இல்லை என்கின்றன வேதங்கள். நான் உடலில் உறைகின்ற ஆன்மா. நான் அழிய மாட்டேன். நான் இந்த உடலில் இருக்கிறேன். இது வீழ்ந்துவிடும், ஆனால் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். நான் முன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். ஆன்மா படைக்கப்பட்டது அன்று. படைக்கப்பட்டதாக இருந்தால் அது பல பொருட்களின் சேர்க்கையாகும். அப்படியானால் வருங்காலத்தில் அது கண்டிப்பாக அழிந்து போக வேண்டும். எனவே ஆன்மா படைக்கப்பட்டதானால் அது இறக்க வேண்டும். சிலர் பிறக்கும் போதே இன்பத்தில் பிறக்கிறார்கள். உடல் பலத்தோடும் வனப்போடும் மன வலிமையோடும் தேவைகள் அனைத்தும் நிறைவேற பெற்று வாழ்கிறார்கள். சிலர் துயரத்திலேயே பிறக்கிறார்கள். சிலர் முடமாகவும் நொண்டியாகவும் இருக்கிறார்கள். சிலர் முட்டாள்களாகவே வாழ்ந்து வாழ்க்கை முழுவதையும் ஏதோ இழுபறி நிலையிலேயே கடத்துகிறார்கள். அவர்கள் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்றால் நேர்மையும் கருணையும் உள்ள கடவுள் ஒருவரை இன்பத்தில் திளைப்பவராகவும் இன்னொருவரை துன்பத்தில் உழல்பவராகவும் ஏன் படைக்க வேண்டும்? அவர் ஏன் அத்தனை வேறுபாடு காட்ட வேண்டும்? இந்த பிறவியில் துன்பப்படுபவர்கள் அடுத்த பிறவியில் இன்பம் அடைவார்கள் என்று கூறுவதும் பொருந்தாது. நேர்மையும் கருணையும் கொண்ட கடவுளின் ஆட்சியில் ஏன் ஒருவர் துயருற வேண்டும்? ஆகவே படைப்பாளராகிய கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று கொள்வது இந்த முரண்பாட்டை தெளிவுபடுத்தவில்லை. மாறாக எல்லா வல்லமையும் வாய்ந்த ஒருவரின் கொடுங்கோன்மையையே இது காட்டுகிறது. அப்படியானால் ஒருவர் மகிழ்வதற்கோ துயரத்தில் உழல்வதற்கோ உரிய காரணங்கள் அவன் பிறப்பதற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும். அவையே அவனது முற்பிறவி பிணைகள். ஒருவனுடைய உடல் உள்ளம் ஆகியவற்றின் இயல்புகள் பரம்பரையாக வருவது என்று காரணம் காட்டப்படுகிறதல்லவா? வாழ்க்கையில் 2 இணைகோடுகள் உள்ளன. ஒன்று மனத்தை பற்றியது, இன்னொன்று ஜடப்பொருளை பற்றியது. ஜடப்பொருளும் அதன் மாற்றங்களும் மட்டுமே நமது இன்றைய நிலைமையை விளக்கிவிடுமென்றால் ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது என்று கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஜடத்திலிருந்து எண்ணம் தோன்றியது என்று நிரூபிக்க முடியாது. தத்துவப்படி ஒரே ஒரு பொருள்தான் இருக்க முடியுமானால் ஆன்மா ஒன்றே ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்று ஆகிறது. இது ஜடப்பொருள் ஒன்றே ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்பதைப் போல பகுத்தறிவுக்கு பொருந்தியதே. ஜடப்பொருள் மட்டுமே உள்ளது என்று சொல்வதை விட உயர்வானதும் கூட. ஆனால் இவை எதுவும் இப்போது நமக்கு அவசியமில்லை. பரம்பரையின் மூலம் உடல்கள் சில இயல்புகளை பெறுகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட மனம் குறிப்பிட்ட விதமாக செயல்படுவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒரு தூல உருவத்தையே இந்த இயல்புகள் குறிக்கின்றன. இனி ஆன்மாவுக்கும் கடந்த கால விளைவுகளின் காரணமாக சில குறிப்பிட்ட இயல்புகள் ஏற்படுகின்றன. குறிப்பிட்ட இயல்புகளுடன் கூடிய ஆன்மா குண ஒற்றுமை விதிகளுக்கு இணங்க எந்த உடலில் பிறந்தால் அந்த இயல்புகளை வெளிப்படுத்த முடியுமோ அந்த உடலில் பிறக்கிறது. இது அறிவியலுக்கு ஏற்புடையது. ஏனென்றால் அறிவியல் எதையும் பழக்கத்தை கொண்டே விளக்க விரும்புகிறது. பழக்கமோ எதையும் திரும்ப திரும்ப செய்வதால் தான் உண்டாகிறது. ஆகவே புதிதாக பிறந்த ஒரு ஆன்மாவின் இயல்புகளை விளக்குவதற்கு அது அந்த செயலை திரும்ப திரும்ப செய்திருக்க வேண்டும் என்று ஆகிறது. அந்த இயல்புகள் இந்த பிறவியில் பெறப்பட்டவை அல்ல. ஆதலால் அவை முந்தைய பிறப்பிலிருந்து வந்திருக்க வேண்டும். இன்னொரு கருத்தும் இருக்கிறது. இவையெல்லாம் சரியென்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் ஏன் எனக்கு முற்பிறவியை பற்றிய எதுவும் நினைவில் இல்லை? இதை எளிதில் விளக்க முடியும். இப்போது நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது என் தாய்மொழி அல்ல. உண்மையில் என் தாய்மொழி சொற்கள் எதுவும் என் உணர்வு தளத்தில் இப்போது இல்லை.
ஆனால் பேசுவதற்கு சிறிது முயன்றால் போதும், அவை விரைந்து வந்துவிடும். மனக்கடலின் மேற்பரப்பு மட்டுமே உணர்வு பகுதி. மனத்தின் ஆழத்தில்தான் அனுபவங்கள் அனைத்தும் திரண்டு கிடக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. முயலுங்கள், போராடுங்கள், அவை மேலே வரும். முற்பிறவியையும் நீங்கள் அறிய முடியும். இது நேரான நிரூபிக்கப்படக்கூடிய சான்று. நிரூபிக்கப்படுவதுதான் ஒரு கொள்கை சரி என்பதற்கு சான்று. உலகிற்கு ரிஷிகள் விடுக்கும் அறைகூவல் இதுவே. நினைவு கடலின் ஆழத்தை கிளறிவிடும் ரகசியத்தை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். முயலுங்கள், முயன்றால் நீங்களும் நிச்சயமாக முற்பிறவியின் நினைவுகளை முழுமையாக பெறுவீர்கள் என்கிறார்கள். நான் ஒரு ஆன்மா என்பதை இந்து நம்புகிறான். ஆன்மாவை வாழ் வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது, நீர் கரைக்க முடியாது, காற்றும் உலர்த்த முடியாது. ஒவ்வொரு ஆன்மாவும் சுற்று எல்லை இல்லாத ஆனால் உடலை மையமாக கொண்ட ஓர் வட்டம். இந்த மையம் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறி செல்வதே மரணம் என்று இந்து நம்புகிறான். ஜடப்பொருளின் நியதிகளுக்கும் ஆன்மா கட்டுப்பட்டதல்ல. அது இயல்பாகவே சுதந்திரமானது, தலைகள் அற்றது, வரம்பு அற்றது, புனிதமானது, தூய்மையானது, முழுமையானது. எப்படியோ தான் ஜடத்துடன் கட்டுப்பட்டதாக தன்னை அது காண்கிறது. எனவே தன்னை ஜடமாகவே கருதுகிறது. சுதந்திரமான, நிறைவான, தூய்மையான ஆன்மா ஏன் இவ்வாறு ஜடத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி. முழுமையான ஆன்மா தான் முழுமையற்றது என்ற நம்பிக்கையில் எவ்வாறு மயங்கிவிட முடியும்? இத்தகைய கேள்விக்கு இங்கு இடமில்லை என்று கூறி இந்துக்கள் இதை தட்டி கழிப்பதாக சொல்லப்படுகிறது. சில சிந்தனையாளர்கள் முழுமை நிலைக்கு சற்று கீழே இருக்கின்ற ஆனால் முழுமை பெறாத பல தெய்வங்களை கூறி பெரிய பெரிய சொற்களால் இடைவெளியை நிரப்ப முயற்சி செய்வதன் மூலம் இதற்கு விடை காண விரும்புகிறார்கள். ஆனால் பெரிய சொற்களை கூறுவது விளக்கமாகி விடாது. கேள்வி அப்படியேதான் இருக்கிறது. முழுமையான ஒன்று முழுமை நிலையிலிருந்து எப்படி கீழே வர முடியும்? தூய்மையானதும் முழுமையானதுமான பொருள் தன் இயல்பை எப்படி அணுவளவேனும் மாற்றிக்கொள்ள முடியும்? இந்து நேர்மையானவன். அவன் குதர்க்கவாதம் செய்து தப்பிக்க விரும்பவில்லை. கேள்வியை ஆண்மையுடன் எதிர்கொள்ளும் துணிவு அவனுக்கு உண்டு. அவனது பதில் இதுதான்: எனக்கு தெரியாது. முழுமையான ஆன்மா தான் முழுமையற்றது என்றும் ஜடத்துடன் இணைக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்படுகிறது என்றும் ஏன் தன்னை பற்றி நினைக்க ஆரம்பித்தது என்றும் எனக்கு தெரியாது என்று இந்து கூறுகிறான். உண்மை என்னவோ அதுதான். ஒவ்வொருவரும் தன்னை உடலாக நினைத்து கொண்டிருப்பது உண்மைதான். தான் உடல் என எண்ணிக்கொள்வது ஏன் என்பதை விளக்க எந்த இந்துவும் முயல்வதில்லை. அது கடவுளின் திருவுள்ளம் என்று பதிலளிப்பது விளக்கமாகாது. எனக்கு தெரியாது என்று இந்து கூறுகிறானே, அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே மனித ஆன்மா நிலையானது, அழிவற்றது, நிறைவானது, எல்லையற்றது. மரணம் என்பது ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு இடம்பெயர்தலே ஆகும். கடந்த கால வினைகளால் நிகழ்காலம் நிர்மாணிக்கப்படுகிறது. எதிர்காலம் நிகழ்காலத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. பிறப்புக்கு பின் பிறப்பு, இறப்புக்கு பின் இறப்பு என்று ஆன்மா மேல்நிலைக்கு உயர்ந்தோ அல்லது கீழ்நிலைக்கு தாழ்ந்தோ சென்று கொண்டிருக்கும். இங்கே மற்றொரு கேள்வி எழுகிறது. சூறாவளியில் சிக்கி ஒரு கணம் கடல் அலையின் நுரை நிறைந்த உச்சிக்கு தள்ளப்பட்டு அடுத்த கணமே வென்று வாயை பிளந்து கொண்டிருக்கும் பள்ளத்தில் வீழ்த்தப்பட்டு நல்வினை தீவினைகளின் ஆதிக்கத்தில் மேலும் கீழுமாக உழன்று கொண்டிருக்கும் ஒரு சிறு படகா மனிதன். கடும் சீற்றமும் படுவேகமும் தணியாத தன்மையும் கொண்ட காரண காரியம் என்னும் நீரோட்டத்தில் அகப்பட்டு அழிந்து போகின்ற சக்தியற்ற உதவியற்ற பொருளா மனிதன்? இல்லை, விதவைகளின் கண்ணீரை கண்டும் அனாதைகளின் அழுகுரலை கேட்டும் சற்றும் நிற்காமல் தான் செல்லும் வழியில் உள்ள அனைத்தையும் நசுக்கிக் கொண்டு உருண்டு ஓடும் காரணம் என்னும் சக்கரத்தின் அடியில் எரியப்பட்ட புழுவை போன்றவனா மனிதன்? இதை நினைக்கும் போது நெஞ்சு தளர்வுறுகிறது. ஆனால் இதுதான் இயற்கையின் நியதி.
நம்பிக்கை இழந்த நெஞ்சின் அடித்தளத்திலிருந்து நம்பிக்கையே கிடையாதா, தப்பிக்க வழியே கிடையாதா என்ற குரல் எழுந்து மேலே சென்றது. அந்த குரல் கருணை திருவுருவின் அரியாசனத்தை அடைந்தது. அங்கிருந்து நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கும் சொற்கள் கீழே வந்தன. அவை ஒரு வேத முனிவரை கிளர்ந்தெழ செய்ய அவர் எழுந்து நின்று உலகோரை பார்த்து கம்பீர துணியுடன் பின்வரும் செய்தியை முழங்கினார். ஓ அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே கேளுங்கள், உயர் உலகங்களில் வாழ்பவர்களே நீங்களும் கேளுங்கள். அனைத்து இருளையும் அனைத்து மாயையையும் கடந்த ஆதி முழு முதலை நான் கண்டுவிட்டேன். அவரை அறிந்தால்தான் நீங்கள் மீண்டும் இறப்பிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே, எவ்வளவு இனிமையான, எவ்வளவு நம்பிக்கை ஊட்டும் பெயர்! அருமை சகோதரர்களே, அந்த இனிய பெயரால் உங்களை நான் அழைக்க அனுமதி தாருங்கள். அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே, ஆம், உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமானவர்கள், பூரணர்கள். வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? மனிதர்களை அப்படி சொல்வதுதான் பாவம். மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம். சிங்கங்களே, வீறு கொண்டு எழுங்கள். நீங்கள் ஆடுகள் என்ற மாயையை உதறி தள்ளுங்கள். நீங்கள் அழியாத ஆன்மாக்கள், சுதந்திரமான தெய்வீகமான நிரந்தரமான ஆன்மாக்கள். நீங்கள் ஜடப்பொருள் அல்ல, நீங்கள் உடல் அல்ல. ஜடப்பொருள் உங்கள் பணியாள், நீங்கள் ஜடப்பொருளின் பணியாளர் அல்ல. இரக்கமற்ற விதிகளின் ஒரு பயங்கர தொகுதியை வேதங்கள் கூறவில்லை. காரண காரியம் என்னும் எல்லையற்ற சிறைச்சாலையை அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த விதிகளுக்கெல்லாம் முடிவில் ஜடம், சக்தி ஆகியவற்றின் ஒவ்வொரு சிறு பகுதியின் உள்ளும் புறமும் ஒருவன் இருக்கிறான். அவனது கட்டளையால் தான் காற்று வீசுகிறது, நெருப்பு எரிகிறது, வானம் பொழிகிறது, உலகில் மரணம் நடைபோடுகிறது என்று கூறுகின்றன. அவனது இயல்புதான் என்ன? அவன் எங்கும் நிறைந்தவன், புனிதமானவன், உருவமற்றவன், எல்லாம் வல்லவன், பெரும் கருணையாளன். அப்பனும் நீ, அன்னையும் நீ, அன்புடைய நண்பனும் நீ, ஆற்றல் அனைத்தின் தோற்றமும் நீ. எமக்கு வலிமை தந்தருள்வாய். புவனத்தின் சுமையை தாங்குபவனே, இந்த வாழ்க்கையின் சுமையை தாங்க நீ எனக்கு அருள் செய்வாய். வேத முனிவர்கள் இவ்வாறு பாடினார்கள். அவனை எப்படி வணங்குவது? அன்பினால். இம்மையிலும் மறுமையிலும் உள்ள எதையும் விட அதிக அன்புக்கு உரியவனாக அவனை வழிபட வேண்டும். வேதங்கள் முழங்குவதும் இந்த அன்பு நெறியையே. கடவுளின் அவதாரம் என்று இந்துக்கள் நம்பி போற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் அதை எப்படி வளர்த்தார், மக்களுக்கு எவ்வாறு போதித்தார் என்று பார்ப்போம். மனிதன் இவ்வுலகில் தாமரை இலையைப் போல வாழ வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார். தாமரை இலை தண்ணீரில் வளர்கிறது, ஆனால் தண்ணீரால் நனைவதில்லை. அதுபோல மனிதன் இந்த உலகில் வாழ வேண்டும். இதயத்தை இறைவன்பால் வைத்து கைகளால் வேலை செய்ய வேண்டும். இவ்வுலக நன்மை அல்லது மறு உலக நன்மை கருதி இறைவனிடம் அன்பு செலுத்துவது நல்லதுதான். ஆனால் அன்புக்காகவே அவனை அன்பு செய்வது சிறந்தது. எம்பெருமானே, எனக்கு செல்வமோ பிள்ளைகளோ கல்வியோ வேண்டாம். உனது திருவுள்ளம் அதுவானால் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் பலன் கருதாது உன்னிடம் அன்பு கொள்ளவும், தன்னலமின்றி அன்புக்காகவே அன்பு செய்யவும் அருள் செய் என்கிறது ஒரு பிரார்த்தனை. ஸ்ரீகிருஷ்ணரின் சீடர்களுள் ஒருவர் பாரதத்தின் அன்றைய சக்கரவர்த்தியாக விளங்கிய யுதிஷ்டிரர். அவர் பகைவர்களால் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு மனைவியுடன் இமயமலை காட்டில் வசிக்க நேர்ந்தது. ஒரு நாள் அரசி யுதிஷ்டிரரிடம், அறத்தில் மிக சிறந்து விளங்கும் உங்களுக்கும் ஏன் துன்பம் வர வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு யுதிஷ்டிரர், தேவி, இதோ இந்த இமயமலையை பார், எவ்வளவு எழிலோடும் மாட்சிமையோடும் காட்சியளிக்கிறது. நான் இதனை நேசிக்கிறேன். இது எனக்கு ஒன்றும் தருவதில்லை. அழகும் கம்பீரமும் நிறைந்தவற்றில் உள்ளத்தை பறிகொடுப்பது என் இயல்பு. அதனால்தான் அதனை நான் விரும்புகிறேன்.
அதுபோலவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை நான் நேசிக்கிறேன். அவரே அனைத்து அழகிற்கும் கம்பீரத்திற்கும் மூல காரணம். அன்பு செலுத்தப்பட வேண்டியவர் அவர் ஒருவரே. அவரை நேசிப்பது என் இயல்பு. அதனால்தான் நான் அவரை நேசிக்கிறேன். நான் எதுவும் கேட்கவில்லை. அவர் விருப்பம் போல என்னை எங்கு வேண்டுமானாலும் வைக்கட்டும். அன்புக்காகவே அவரிடம் நான் அன்பு செலுத்த வேண்டும். அன்பை விலை பேச என்னால் முடியாது என்று யுதிஷ்டிரர் கூறினார். ஆன்மா தெய்வீகமானது, ஆனால் ஜடப்பொருளின் கட்டுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த கட்டு அவிழும்போது ஆன்மா நிறைநிலையை அடைகிறது. அந்த நிலை முக்தி. முக்தி என்பது விடுதலை என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. விடுதலை, நிறைவுறாத நிலையிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை. கடவுளின் கருணையால் தான் இந்த கட்டு அவிழும். அந்த கருணை தூயவர்களுக்குத்தான் கிட்டும். எனவே அவனது கருணையை பெறுவதற்கு தூய்மை அவசியம் என்றாகிறது. அந்த கருணை எப்படி செயல்படுகிறது? தூய உள்ளத்தில் அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆம், தூயவர்களும் மாசற்றவர்களும் இந்த பிறவியிலேயே கடவுளை காண்கிறார்கள். அப்போதுதான் இதய கூணல்கள் நேராகின்றன, சந்தேகங்கள் அகல்கின்றன. காரண காரியம் என்ற பயங்கர விதி அவர்களை அணுகுவதில்லை. இதுதான் இந்து மதத்தின் மையமும் அதன் முக்கியமான அடிப்படை கருத்துமாகும். இந்து வார்த்தைகளிலும் கொள்கைகளிலும் வாழ விரும்பவில்லை. புலன்வயப்பட்ட சாதாரண வாழ்விற்கு அப்பாற்பட்ட வாழ்வுகள் உண்டு என்றால் அவன் அவற்றை நேருக்கு நேர் காண விரும்புகிறான். ஜடப்பொருள் அல்லாத ஆன்மா என்ற ஒன்று அவனுள் இருக்குமானால் அதனிடம் நேரே செல்ல விரும்புகிறான். கருணையே வடிவான எங்கும் நிறைந்த இறைவன் ஒருவர் இருப்பாரானால் அவரை நேரே காண விளைகிறான். அவரை காண வேண்டும். அதுதான் அவனது எல்லா சந்தேகங்களையும் அகற்றும். ஆன்மா இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு இந்து ஞானி கொடுக்கக்கூடிய சிறந்த சான்று நான் ஆன்மாவை கண்டுவிட்டேன் என்று அவர் கூறுவதுதான். நிறைநிலைக்கு அதுதான் ஒரே நியதி. இந்து மதம் என்பது ஏதோ ஒரு கோட்பாட்டையோ கொள்கையையோ நம்புவதற்கான போராட்டங்களிலும் முயற்சிகளிலும் அடங்கிவிடாது. வெறும் நம்பிக்கை அல்ல, உணர்தலே, உணர்ந்து அதுவாக ஆதலே இந்து மதம். இடைவிடாத முயற்சியின் மூலம் நிறைநிலை பெறுவதும், தெய்வத்தன்மை அடைவதும், தெய்வத்தை அணுகுவதும், அவனை காண்பதுமே அவர்களது நிறையின் ஒரே நோக்கமாகும். தெய்வத்தை அணுகி அவனை கண்டு வானில் உறையும் தந்தையைப் போல நிறைநிலை அடைவதுதான் இந்துக்களின் மதம். நிறைநிலை பெறும் ஒருவன் என்ன ஆகிறான்? அவன் எல்லையற்ற முழுமையான பேரானந்த பெருக்கில் திளைத்து வாழ்கிறான். பேரின்பம் பெற எதனை அடைய வேண்டுமோ அந்த ஆண்டவனை அடைந்து அவனுடன் பேரானந்தத்தில் திளைக்கிறான். இதுவரையில் எல்லா இந்துக்களும் ஒத்துப்போகிறார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து சமய பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கும் இதுதான் பொதுவாக உள்ள மதம். நிறைநிலை என்பது எல்லையற்றது. எல்லையற்றது இரண்டாகவோ மூன்றாகவோ இருக்க முடியாது. அதற்கு குணங்கள் இருக்க முடியாது. அது தனிப்பட்ட ஆளாக இருக்க முடியாது. எனவே ஆன்மா நிறைநிலையையும் எல்லையற்ற நிலையையும் அடையும் போது பிரம்மத்துடன் ஒன்றாகியே தீர வேண்டும். அது இறைவனை நிறைநிலையாக, ஒரே உண்மையாக, தானேயாக, தனது இயல்பாக இருக்கின்ற ஒருவர் மட்டுமாக, தனி அறிவு வடிவாக, பேரானந்த வடிவாக உணர்கிறது. தனித்தன்மையை இழந்து ஒரு கட்டையை போன்றோ கல்லை போன்றோ ஆகிவிடுவதுதான் இந்த நிலை என்றெல்லாம் படிக்கிறோம். காயம்படாதவன் தான் பிறர் தழும்பை கண்டு நகைப்பான். நான் கூறுவது அது அந்த மாதிரி அல்ல. இந்த சிறிய உடலில் உணர்வை அனுபவிப்பது இன்பமானால் 2 உடல்களில் உணர்வை அனுபவிப்பது இன்னும் அதிக இன்பமாகும். உடல்களின் எண்ணிக்கை பெருக பெருக இன்பத்தின் அளவும் பெருகுகிறது. இறுதியாக பிரபஞ்ச உணர்வாக மாறும்போது நமது குறிக்கோளாகிய எல்லையற்ற இன்பம் கிட்டுகிறது. எல்லையற்ற பிரபஞ்சம் தழுவிய அந்த தனித்தன்மையை பெற வேண்டுமானால் துன்பம் நிறைந்த இந்த உடற்சிறை என்னும்
தனித்தன்மை அகல வேண்டும். நாம் உயிருடன் ஒன்றும்போதுதான் மரணம் அகல முடியும். இன்பத்துடன் ஒன்றும்போதுதான் துன்பம் அகல முடியும். அறிவுடன் ஒன்றும்போதுதான் பிழைகள் அகல முடியும். இதுதான் அறிவியலுக்கு பொருந்துகின்ற முடிவு. உடலை சார்ந்த தனித்தன்மை ஒரு மாயை. இடைவெளியற்று பறந்து நிற்கும் ஜட பொருளாகிய கடலில் தொடர்ந்து மாறிக்கொண்டே செல்லும் ஒரு சிறிய பொருள்தான் உடல் என்று அறிவியல் நிரூபித்துவிட்டது. எனவே என் இன்னொரு பாகமான ஆன்மா அத்வைதம், அதாவது ஒருமை என்ற முடிவுக்குத்தான் வர வேண்டியிருக்கிறது. ஒருமை நிலையை கண்டுபிடிப்பதுதான் அறிவியல். முழுமையான ஒருமை நிலை கிட்டியதும் அறிவியல் மேலே செல்லாமல் நின்றுவிடும். ஏனென்றால் அது தன் குறிக்கோளை எட்டிவிட்டது. அதுபோலவே எந்த மூலப்பொருட்களிலிருந்து எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை கண்டுபிடித்த பின்னர் வேதியியல் முன்னேற முடியாது. எந்த மூல சக்தியிலிருந்து எல்லா சக்திகளும் வெளிப்படுகின்றனவோ அதை கண்டறிந்ததும் இயற்பியல் நின்றுவிடும். மரணம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் மரணத்தை கடந்து நிற்கும் ஒரே உயிரை கண்டுபிடித்ததும், மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் மாறாத ஒரே அடிப்படையான அவனை கண்டுபிடித்ததும், எந்த ஒரு ஆன்மாவிலிருந்து பிற ஆன்மாக்கள் வெளிப்படுவது போன்று மாயையால் தோன்றுகின்றனவோ அந்த ஆன்மாவை கண்டுபிடித்ததும் சமய விஞ்ஞானம் பூரணமாகிவிடும். அறிவியல் அனைத்தும் கடைசியில் இந்த முடிவுக்குத்தான் வந்தாக வேண்டும். ஒடுங்கி இருப்பவை வெளிப்படுகின்றனவே தவிர புதிதாக படைப்பு என்பதில்லை என்பதுதான் இன்றைய அறிவியலின் கூற்று. தான் பல்லாண்டுகளாக இதயத்தில் வைத்து போற்றி வந்த உண்மை இன்னும் ஆற்றல் மிக்க மொழியில் தற்கால அறிவியல் முடிவுகளின் ஆதார விளக்கங்களுடன் புகட்டப்பட போகிறது என்பதை அறிந்து இந்து பெருமகிழ்ச்சியை அடைகிறார். தத்துவ நாட்டத்திலிருந்து இப்போது நாம் சாதாரண மக்களின் மதத்திற்கு வருவோம். பல தெய்வ வழிபாடு இந்தியாவில் இல்லை என்பதை முதலிலேயே சொல்லிவிடுகிறேன். ஆலயங்களில் வழிபடுபவர்கள் அங்கிருக்கின்ற திருவுருவங்களை தெய்வத்தின் எல்லா குணங்களும் எங்கும் நிறைந்த தன்மை உட்பட அனைத்தும் இருப்பதாக கூறி வழிபடுவதை அங்கிருந்து கவனித்தால் அறியலாம். அது பல தெய்வ வழிபாடு ஆகாது. பல தெய்வங்களுள் ஒருவரை ஆற்றல் மிக்கவராக கருதி அவரை வழிபடுகின்ற கோட்பாடு என்றும் இதனை விளக்க முடியாது. ரோஜா மலரை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அதே நறுமணம்தான் கமழும். பெயர்கள் விளக்கங்களாக மாட்டா. நான் சிறுவனாக இருந்தபோது கிறிஸ்தவ பாதிரி ஒருவர் ஒரு கூட்டத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நிகழ்ச்சி என் நினைவிற்கு வருகிறது. பல சுவையான செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்த அவர் இடையில், நான் உங்கள் விக்கிரகத்தை என் கைத்தடியால் ஓங்கி அடித்தால் அது என்னை என்ன செய்துவிடும் என்று கேட்டார். அதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் சற்றும் தாமதியாமல், உங்கள் ஆண்டவரை நான் ஏசினால் அவர் என்னை என்ன செய்து விடுவார் என்று கேட்டார். இறந்ததும் நீ தண்டிக்கப்படுவாய் என்று பதிலளித்தார் பாதிரி. அப்படியே எங்கள் விக்கிரகமும் நீர் இறந்ததும் உம்மை தண்டிக்கும் என்று திருப்பிச் சொன்னார் அந்த இந்து. பழத்தை கொண்டு மரம் அறியப்படுகிறது. உருவ வழிபாட்டினர் என்று கூறப்படுகின்றவர்களுள் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் ஈடு இணையற்று விளங்குபவர்களை நான் காணும்போது பாவத்திலிருந்து புனிதம் பிறக்குமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். மூட நம்பிக்கை மனிதனின் பெரும் பகைவன்தான். ஆனால் மதவெறி அதைவிட மோசமானது. கிறிஸ்தவன் ஏன் சர்ச்சுக்கு போகிறான்? சிலுவை ஏன் புனிதமானது? பிரார்த்தனை செய்யும் போது முகம் ஏன் வானை நோக்கி இருக்க வேண்டும்? கத்தோலிக்க சர்ச்சுகளில் ஏன் அத்தனை உருவங்கள் இருக்கின்றன? புராட்டஸ்டன்டினர் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் உள்ளங்களில் ஏன் அத்தனை உருவங்கள் உள்ளன? என் சகோதரர்களே, சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியாதது போல உள்ளத்தில் ஒரு உருவ தோற்றமின்றி நாம் எதனையும் நினைத்து பார்க்க முடியாது. இணைப்பு விதியின்படி வெளி உருவம் உள் உருவத்தையும் உள் உருவம் வெளி உருவத்தையும் நினைவுபடுத்துகிறது. அதனால்தான் இந்து வழிபடும் போது ஒரு புற சின்னத்தை பயன்படுத்துகிறார். தான் வழிபடும் பரம்பொருளின் மீது சிந்தனையை பதிய செய்வதற்கு அது அவனுக்கு உதவுகிறது என்று கூறுகிறார்.
அந்த உருவம் கடவுள் அல்ல, அது எங்கும் நிறைந்ததும் அல்ல என்று உங்களைப் போல அவனுக்கும் தெரியும். எங்கும் நிறைந்தது என்று நீங்கள் சொல்லும்போது பெரிதாக என்னதான் புரிந்து கொள்ள முடியும்? அது ஒரு சொல், சின்னம் மட்டுமே. இறைவனுக்கு பரப்பு இருக்க முடியுமா என்ன? எங்கும் நிறைந்தவர் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது மிஞ்சி போனால் விரிந்த வானையும் பரந்த வெளியையும் நினைக்கலாம், அவ்வளவுதான். எல்லையற்றது என்ற கருத்தை நீலவானின் அல்லது கடலின் தோற்றத்துடன் தொடர்புபடுத்தியே பார்க்க வேண்டியுள்ளது. மன அமைப்பு விதி அவ்வாறுதான் செயல்படுகிறது. அவ்வாறே புனிதம் என்றால் சர்ச், பள்ளிவாசல் அல்லது சிலுவை போன்ற உருவங்களுடன் இணைத்து பார்ப்பதுதான் இயல்பானது. இந்துக்களும் தூய்மை, உண்மை, எங்கும் நிறைந்த நிலை ஆகியவை பற்றிய கருத்துக்களை பல்வேறு உருவங்களுடனும் தோற்றங்களுடனும் தொடர்புபடுத்தி உள்ளார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், சிலர் சர்ச்சின் உருவ வழிபாட்டுடன் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் இணைத்து கொண்டு அதற்கு மேல் வளராமல் நின்று விடுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை மதம் என்றால் சில கோட்பாடுகளை ஒப்புக்கொள்வது, பிறருக்கு உதவி செய்வது என்பவை மட்டும்தான். இந்துவின் சமயமோ தெய்வத்தை நேரடியாக உணர்வது. தெய்வத்தை உணர்ந்து மனிதன் தெய்வமாக வேண்டும். திருவுருவங்கள், கோவில்கள், சர்ச்சுகள், நூல்கள் இவையெல்லாம் ஆன்மீக வாழ்க்கையின் குழந்தை பருவத்தில் இருக்கும் மனிதனுக்கு உதவிகள், ஆதாரங்கள். ஆனால் அவன் இன்னும் மேலே மேலே முன்னேற வேண்டும். அவன் எங்குமே நின்றுவிடக்கூடாது. புற வழிபாடும் ஜடப்பொருள் வழிபாடும் கீழ்நிலையாகும். மேல்நிலைக்கு வர முயன்று மனத்தால் பிரார்த்தனை செய்தல் அடுத்த உயர்ந்த நிலை. ஆண்டவனை உணர்வதுதான் அனைத்திலும் மேலான நிலை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே உறுதிப்பாடு கொண்டவன் விக்கிரகத்தின் முன்னால் முழந்தாளிட்டு கொண்டு கூறுவதை கேளுங்கள். அவனை சூரியனும் விளக்க முடியாது, விண்மீன்களாலும் மின்னலாலும் உணர்ந்துரைக்க முடியாது. தீயும் அவனை தேர்ந்துரைக்காது. அவை அனைத்தும் அவனால் தான் ஒளிர்கின்றன. இந்து யாருடைய விக்கிரகத்தையும் இழிவுபடுத்தி பேசுவதில்லை. எந்த வழிபாட்டையும் பாவம் என்று கூறுவதில்லை. அது வாழ்க்கையின் இன்றியமையாத படி என்று அவன் ஏற்றுக்கொள்கிறான். குழந்தை என்பது மனிதனின் தந்தை. குழந்தை பருவம் பாவமானது அல்லது வாலிப பருவம் பாவமானது என்று வயதானவர் சொல்வது சரியாகுமா? ஒரு விக்கிரகத்தின் மூலமாக தனது தெய்வீக இயல்பை ஒருவர் உணர முடியும் என்றால் அதை பாவம் என்று கூறுவது சரியா? இல்லை. அந்த நிலையை கடந்த பிறகு அவரே அதை பிழை என்று கூறலாமா? இந்துவின் கொள்கைப்படி மனிதன் பிழையிலிருந்து உண்மைக்கு செல்லவில்லை. உண்மையிலிருந்து உண்மைக்கு, அதாவது கீழ்நிலை உண்மையிலிருந்து மேல்நிலை உண்மைக்கு பயணம் செய்கிறான். அவனை பொறுத்தவரை மிகவும் தாழ்ந்த ஆவி வழிபாட்டிலிருந்து அத்வைதம் வரை எல்லாமே பரம்பொருளை உணர்வதற்காக ஆன்மா செய்யும் முயற்சிகள். ஒவ்வொன்றும் அது தோன்றிய இடத்தையும் சூழலையும் பொறுத்தது. ஒவ்வொன்றும் முன்னேற்றத்தின் ஒரு படியை குறைக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் மேலே மேலே பறந்து செல்லும் ஒரு இளம் பருந்தை போன்றது. அது உயர செல்ல செல்ல மேன்மேலும் வலிமை பெற்றுக்கொண்டு கடைசியில் ஒளிமிக்க சூரியனை அடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமைதான் இயற்கையின் நியதி. அதை இந்து உணர்ந்துள்ளான். பிற மதங்கள் எல்லாம் சில கோட்பாடுகளை நிர்ணயித்து அவற்றை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்துகின்றன. ஒரே ஒரு சட்டையை வைத்துக்கொண்டு சமுதாயத்தில் உள்ள ஜாக், ஜான், ஹென்றி எல்லோருக்கும் அந்த ஒரு சட்டை பொருந்த வேண்டும் என்று கூறுகின்றன. ஜானுக்கோ ஹென்றிக்கோ சட்டை பொருந்தாவிட்டால் அவர்கள் உடலில் அணிய சட்டையின்றிதான் இருக்க வேண்டும். சார்பு பொருட்கள் மூலமே எல்லையற்ற இறைவனை உணரவோ நினைக்கவோ பேசவோ முடியும். திருவுருவங்களும் சிலுவைகளும் பிறைகளும் வெறும் சின்னங்களே, ஆன்மீக கருத்துக்களை மாட்டி வைப்பதற்கு பயன்படும் ஆணைகளே என்பதை இந்துக்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த உதவி எல்லோருக்கும் தேவை என்பதல்ல. ஆனால் தேவைப்படாதவர்கள் அது தவறு என்று கூற உரிமை இல்லை. இந்து மதத்தில் அது கட்டாயமும் அல்ல. ஒன்று நான் சொல்ல வேண்டும். இந்தியாவில் உருவ வழிபாடு என்பது பயங்கரமான ஒன்றல்ல. விலை மகளிரை உருவாக்கும் இடமும் அல்ல. உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு
பக்குவப்படாதவர்களின் முயற்சிதான் உருவ வழிபாடு. இந்துக்களிடம் தவறுகள் உண்டு, சில வேளைகளில் விதி விலக்குகளும் உண்டு. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், அவர்கள் தங்கள் உடல்களை வருத்திக் கொள்வார்களே தவிர அடுத்தவனின் கழுத்தை அறுக்க மாட்டார்கள். இந்து மதவரியன் தன்னை தீயில் கொளுத்திக் கொள்வானே என்றே பிறரை அல்ல. சூனியக்காரிகள் கொளுத்தப்பட்டதற்கு எப்படி கிறிஸ்தவ மதம் பொறுப்பில்லையோ அதேபோன்று இதற்கு இந்து மதம் பொறுப்பல்ல. இந்துவிற்கு உலகின் எல்லா மதங்களும் பலவித நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் உள்ள பல்வேறு ஆண்களும் பெண்களும் ஒரே இலக்கை நோக்கி செல்கின்ற பயணம்தான். சாதாரண உலகியல் மனிதனிடம் கடவுளை வெளிப்பட செய்வதுதான் எல்லா மதங்களின் நோக்கமாகும். அவர்கள் அனைவருக்கும் எழுச்சியை ஊட்டுபவர் ஒரே கடவுள்தான். அப்படியானால் இத்தனை மாறுபாடுகள் இருக்க காரணம் என்ன? மாறுபாடுகள் எல்லாம் வெளி தோற்றமே என்கிறான் இந்து. வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கும் பல்வேறு இயல்புகளுக்கும் ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும் ஒரே உண்மையில் இருந்துதான் இந்த மாறுபாடுகள் எழுகின்றன. ஒரே ஒளிதான் பல்வேறு வண்ண கண்ணாடிகளின் மூலம் பல நிறங்களில் வருகிறது. நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள இந்த வேறுபாடுகள் அவசியம். ஆனால் எல்லாவற்றின் மையத்திலும் அதே உண்மைதான் ஆட்சி புரிகிறது. முத்து மாலையில் உள்ள முத்துக்களை கோர்க்கின்ற நூல் போல் நான் எல்லா மதங்களிலும் இருக்கிறேன். மக்கள் இனத்தை உயர்த்தி புனிதப்படுத்தும் அசாதாரணமான தூய்மையும் அசாதாரணமான ஆற்றலும் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்று அறி என்று பகவான் தன் கிருஷ்ண அவதாரத்தின் போது இந்துக்களுக்கு சொன்னார். அதன் பலன் என்ன? இந்துக்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று சமஸ்கிருத தத்துவ இலக்கியத்தில் எங்காவது கூறப்பட்டிருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும்படி நான் உலகத்திற்கு சவால் விடுக்கிறேன். நமது ஜாதிக்கும் கோட்பாடுகளுக்கும் அப்பால் கூட நிறைநிலை பெற்றவர்களை காண்கிறோம் என்கிறார் வியாசர். இன்னொன்று, அனைத்து எண்ணங்களிலும் கடவுளையே மையமாக கொண்ட இந்து எப்படி சூன்யவாதம் பேசும் பௌத்தர்களையும் நாத்திகவாதம் பேசும் சமணர்களையும் நம்புவான்? பௌத்தர்களோ சமணர்களோ கடவுளை நம்பி வாழ்வதில்லை. ஆனால் மனிதனை தெய்வமாக்க வேண்டும் என்னும் எல்லா மதங்களுடையவும் மைய கருத்து இருக்கிறதே, அதுதான் அவர்களுடைய மதங்களின் முழு நோக்கமாகும். அவர்கள் தந்தையை பார்த்ததில்லை, ஆனால் மகனை பார்த்துள்ளார்கள். மகனை பார்த்தவன் தந்தையை பார்த்துள்ளான். சகோதரர்களே, இந்து மத கருத்துக்களின் சுருக்கம் இதுதான். தன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற இந்து தவறி இருக்கலாம். ஆனால் என்றாவது உலகம் தழுவிய மதம் என்ற ஒன்று உருவாக வேண்டுமானால் அது இடத்தாலும் காலத்தாலும் எல்லைப்படுத்தப்படாததாக இருக்க வேண்டும். அந்த மதம் யாரை பற்றி பிரச்சாரம் செய்கிறதோ அந்த கடவுளை போன்று அது எல்லையற்றதாக இருக்க வேண்டும். சூரியன் தன் ஒளிக்கிரணங்களை எல்லோர் மீதும் சமமாக வீசுவது போன்று அது கிருஷ்ண பக்தர்கள், கிறிஸ்து பக்தர்கள், ஞானிகள், பாவிகள் எல்லோரையும் சமமாக காண வேண்டும். அது பிராமண மதமாகவோ பௌத்த மதமாகவோ கிறிஸ்தவ மதமாகவோ முகமதிய மதமாகவோ இருக்காமல் இவற்றின் ஒட்டுமொத்தமாக இருப்பதுடன் இன்னும் வளர்ச்சியடைய எல்லையற்ற இடம் உள்ளதாக இருக்க வேண்டும். விலங்கினங்களைப் போல உள்ள காட்டுமிராண்டி மக்களிடமிருந்து இவரும் மனிதரா என்று சமுதாயம் பயபக்தியுடன் வணங்கி நிற்கும் அளவுக்கு அறிவாலும் இதய பண்பாலும் உயர்ந்து மனித இயல்புக்கு மேலோங்கி விளங்கி நிற்கும் சான்றோர் வரை எல்லோருக்கும் இடமளித்து தன் அளவற்ற கரங்களால் எல்லோரையும் தழுவிக்கொள்ளும் பரந்த மனப்பான்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த மதத்தில் பிற மதத்தினரை துன்புறுத்துதலும் அவர்களிடம் சகிப்புத்தன்மையற்று நடந்து கொள்ளுதலும் இருக்காது. அது ஆண் பெண் எல்லோரிடமும் தெய்வத்தன்மை இருப்பதை ஏற்றுக்கொள்ளும். மனித இனம் தன் உண்மையான தெய்வீகத்தன்மையை உணர்வதற்கு உதவி செய்வதே அதன் நோக்கமாக இருக்கும். அதன் முழு ஆற்றலும் அதற்கே பயன்படும். அத்தகைய மதத்தை அழியுங்கள், எல்லா நாடுகளும் உங்களை பின்பற்றும். கடவுள் அனைத்து மதங்களிலும் இருக்கிறார் என்று உலகம் அனைத்திற்கும் முழக்கம் செய்ய அமெரிக்கா ஒன்றுக்குத்தான் கொடுத்து வைத்திருக்கிறது. இந்துக்களுக்கு பிரம்மாவாகவும் சௌராஷ்டிரியர்களுக்கு அகுரமஸ்தாவாகவும் பௌத்தர்களுக்கு புத்தராகவும்
யூதர்களுக்கு ஜெகோவாவாகவும் கிறிஸ்தவர்களுக்கு பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற ஆண்டவன் உங்கள் உன்னதமான நோக்கம் நிறைவேற உங்களுக்கு வலிமை அளிப்பாராக. விண்மீன் கிழக்கிலிருந்து எழுந்து மேற்கு நோக்கி நேராக சென்றது. சில வேளைகளில் மங்கலாகவும் சில பொழுது ஒளிமிக்கதாகவும் உலகத்தை சுற்றியது. இப்போது கிழக்கு திசையில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் முன்பை விட 1000 மடங்கு ஒளியுடன் மறுபடியும் உதயமாகிக் கொண்டிருக்கிறது. இங்கே சுவாமிஜி வங்கத்தில் தோன்றிய ஸ்ரீராமகிருஷ்ணரின் அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். சுதந்திரத்தின் தாயகமாகிய கொலம்பியாவே நீ வாழ்க. அயலாரின் இரத்தத்தில் கையினை தோய்க்காமல் அயலாரை கொள்ளையடிப்பதுதான் பணக்காரனாக குறுக்கு வழி என்று கண்டுபிடிக்காத உனக்குத்தான் சமரச கொடிபிடித்து நாகரிக படையின் முன்னணியில் வெற்றி நடைபோடும் பெரும் பேறு கொடுத்து வைத்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ சொற்பொழிவு நிறைவு நாள் உரை. சர்வமத மகாசபை சிறப்பாக நிறைவுற்றுவிட்டது. இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வாகை சூட்டினார். இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயமும் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி. இந்த மேடையில் கரை கடந்து வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொழிவுக்கு என் நன்றி. என் மீது ஒருமித்த அன்பு காட்டியதற்காகவும் மதங்களுக்கு இடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவார்ந்த சபையினருக்கு என் நன்றி. இந்த இன்னிசையில் அவ்வப்போது சில அபஸ்வரங்கள் கேட்டன. அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி. ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒலியால் இன்னிசையை மேலும் இனிமை ஆக்கினர். மத ஒருமைப்பாட்டிற்குரிய பொது நிலைக்களன் பற்றி அதிகம் பேசப்பட்டது. இதை பற்றி என் சொந்த கோட்பாட்டை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிடைக்கும் என்று இங்குள்ள யாராவது நம்பினால் அவர்களிடம் நான், சகோதரா, உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக் கொள்கிறேன். கிறிஸ்தவர் இந்துவாகிவிட வேண்டும் என்பது என் எண்ணமா? கடவுள் தடுப்பாராக. அல்லது இந்துவோ பௌத்தரோ கிறிஸ்தவராக வேண்டுமென எண்ணுகிறேனா? கடவுள் தடுப்பாராக. விதை தரையில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்பட்டுள்ளன. விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிறதா? இல்லை, அது செடியாகிறது. தனது வளர்ச்சி நியதிக்கு ஏற்ப அது வளர்கிறது. காற்றையும் மண்ணையும் நீரையும் தனதாக்கி கொண்டு தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாற்றி ஒரு செடியாக வளர்கிறது. மதத்தின் நிலையும் இதுவே. கிறிஸ்தவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை, அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்தவராகவோ மாற வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கி கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டு தன் வளர்ச்சி நியதிப்படி வளர வேண்டும். இந்த சர்வமத மகாசபை உலகத்திற்கு எதையாவது எடுத்து காட்டியுள்ளது என்றால் அது இதுதான். புனிதம், தூய்மை, கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவுடையவும் தனி சொத்து அல்ல என்பதையும், மிக சிறந்த ஒவ்வொரு மத பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபித்துள்ளது. இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தன் மதம் மட்டும்தான் தனித்து வாழும், மற்ற மதங்கள் அழிந்துவிடும் என்று யாராவது கனவு காண்பார்களானால் அவர்களை குறித்து நான் என் இதய ஆழத்திலிருந்து பச்சாதாபப்படுவதுடன், இனி ஒவ்வொரு மதத்தின் குடியிலும் உதவி செய், சண்டை போடாதே, ஒன்றுபடுத்து, அழிக்காதே, சமரசமும் சாந்தமும் வேண்டும், வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.